ஓகே, ரெண்டாவது பாட்டு கேள்விக்கு போவோம். இதுல பாருங்க, வேண்டப்படுவது. முதலாவது கேட்கப்பட்டகி, மேற்படி வழக்குகளை திருத்துவதற்கான நாட்குறிப்பு பதிவுகள். நாட்குறிப்பு பதிவுகள் கேட்கப்பட்டகி. ரெண்டாவது, தொங்கல் கணக்கு. மூன்றாவது கேட்கப்பட்டகி, இலாபம் அல்லது நட்டத்தினை சீராக்கும் கூற்று. அப்ப நாங்க முதலாவது வழுக்களை திருத்தும் நாட்குறிப்பு பதிவுண்டா பொது நாளேடு அடிச்சு கொள்ளணும். ரெண்டாவது, தொங்கல் கணக்கு. இது ரெண்டும் தெரிஞ்ச விஷயம். அப்ப பொது நாளேடு ஒன்று அடிப்போம், தொங்கல் கணக்கு ஒன்று போடுவோம். மூன்றாவது தரப்பட்டிக்கு இலாபம் சீராக்கும் கூற்று. ஓகே, முதலாவது ஃபார்மட் அடிச்சுக்கோங்க. பொது நாளேடு, தொங்கல் கணக்கு, ஒரு வருமான கூற்று, இலாபம் சீராக்கும் கூற்று. முதலாவது பொது நாளேடு, விவரம் வரவு செலவு. ரெண்டாவது, இலாபம் சீராக்கும் கூற்று, வருமான கூற்று மாதிரி போட்டுக்கோங்க சின்னதா. மூன்றாவது, தொங்கல் கணக்கு. தொங்கல் கணக்குன்னு கேட்கப்பட்ட ஒரு டீஃபார்மா போடுங்க. அதுல இரட்டை பதிவு திருத்துவம், தொங்கல் வரவு வந்தா வரவு அப்பம், செலவு வந்தா செலவு அப்பம். வரவு மீதியை கண்டுபிடிப்போம், ஆரம்ப மீதியை கண்டுபிடிப்போம். இலாபம் சீராக்கும் கூற்றுல முதலாவது திருத்தமுன் லாபம் வரும். வழுக்களை கருத்தில் கொள்ளாம ஒரு லாபம் கண்டுபிடிச்சுப்போம், அந்த லாபம் மேல வரும், திருத்தமுன் லாபம். அதோட நாங்க பிளஸ் மைனஸ் பண்ணுவோம், இறுதியில வருது திருத்திய லாபம். எனவே லாபம் சீராக்கும் கூற்று போட்டுக்கோங்க. லாபம் சீராக்கும் கூற்றுல ஆரம்பத்துல வரும் திருத்தமுன் லாபம், பிளஸ் பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம், இறுதியில வருது திருத்திய லாபம். போட்டுக்கோங்க ஃபார்மட். இதுல பாருங்க, உங்களுக்கு லாபம் சீராக்கும் கூற்று கேள்வி வந்தா ஆரம்பத்துல வரக்கூடியது திருத்தமுன் லாபம், பிளஸ் மைனஸ் பண்ணுவோம், இறுதியில வரும் திருத்திய லாபம். வழுக்களை திருத்த சொன்னா பொது நாளேடு போடுவோம், விவரம் வரவு செலவு. தொங்கல் கணக்குண்டா டீஃபம் போடுவோம், தொங்கல் வரவு செலவு அப்பம், டிஃப்ரெண்டா வர்றது ஆரம்ப மீதி. ஓகே, அடுத்தது பார்ப்போம். உங்களுக்கு லாபம் சீராக்கும் கூற்று வரும்போது, இலாபம் சீராக்கும் கூற்று வரும்போது எப்படி பிளஸ் மைனஸ் பண்றது. ரெண்டாவது, நாட்குறிப்பு பதிவு எந்த முறையில எழுதுறது அதை பார்த்துக்கோங்க. அதாவது இலாபம் சீராக்கும் கூற்றுல உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும் போது நீங்க வழுக்களை திருத்துறீங்க, நாட்குறிப்பு எழுத போறீங்க. இப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல வருமானங்கள் செலவுகள், வருமானம் அல்லது செலவுகள் வார இடத்துல இலாப நட்ட கணக்குன்னு போட்டுக்கொள்ளணும், இது மறந்துடக்கூடாது. வருமானங்கள் செலவுகள் வார இடத்துல இலாப நட்ட கணக்குன்னு போடணும். அப்ப கொடுத்த கழிவு கணக்கு வர உண்டு வந்தா இலாப நட்ட கணக்கு வர உண்டு போடணும். விற்பனை கணக்கு செலவுண்டு வந்தா இலாப நட்ட கணக்கு செலவுண்டு போடணும். வருமானமோ அல்லது செலவோ வந்தா அங்க இலாப நட்ட கணக்குண்டு இரட்டை பதிவு எழுதணும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, எப்படி பிளஸ் மைனஸ் பண்ணுவோம். நாங்க இரட்டை பதிவை பூர்த்தி செய்வோம். அங்க இலாப நட்ட கணக்கு வரவுண்டு வந்தா மைனஸ் பண்ணுவோம், இலாப நட்ட கணக்கு செலவுண்டு வந்தா பிளஸ் பண்ணுவோம். இதுதான் இலகுவான பேசிக் விஷயம். இலாப நட்ட கணக்கு வரவுண்டு வந்தா மைனஸ் பண்ணுங்க, இலாப நட்ட கணக்கு செலவுண்டு வந்தா பிளஸ் பண்ணுங்க. அதாவது வருமானங்கள் வந்தா கூட்டுவோம், செலவுகள் வந்தா கழிப்போம். மேலதிகமா வருமானம் காட்டியிருந்தா இல்லாமக்க கழிப்போம், மேலதிகமா செலவு காட்டியிருந்தா இல்லாமக்க கூட்டுவோம். இவ்வளவுதான் பிளஸ் மைனஸ் பண்ற விஷயம். இரட்டை பதிவை பூர்த்தி செய்யறது, இலாப நட்ட கணக்கு வரவா லாபம் சீராகும் கூட்டுல மைனஸ், இலாப நட்ட கணக்கு செலவா பிளஸ் பண்ணுங்க, இது ஒரு முறை. அப்படி இல்லையா, வருமானமா பதிவு செய்யணுமா பிளஸ் பண்ணுங்க, செலவா காட்டணுமா மைனஸ் பண்ணுங்க. மேலதிகமா வருமானம் காட்டியிருந்தா இல்லாமாக்க மைனஸ், மேலதிகமா செலவு காட்டியிருந்தா இல்லாமாக்க பிளஸ். இவ்வளவுதான் இலாபம் சீராகும் கூற்று, அதோட இரட்டை பதிவு எழுதுற முறை. ஓகேயா, இப்ப நான் கேள்விக்கு போவோம்.
முதலாவது கேள்வியை பாருங்க. மதுர வணிகத்தினால் 2022 3/31 தயாரிக்கப்பட்ட பரீட்சை மீதி சமப்படவில்லை. இப்போ பரீட்சை மீதி சமப்படலாட்டி தான் தொங்கல் கணக்கு உருவாகும். அது எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது, வரைவு நிதி கூற்றுகளுக்கு அமைய தேறிய லாபம் 850, 8,50,000 ஆகும். அப்ப தேறிய லாபம்னு தந்தா திருத்தமுன் லாபத்துல முதலாவது போடுவோம். எனவே போட்டுக்கோங்க 8,50,000. 3 கட் பண்ணி போடுங்க 850. ரெண்டாவது, பின்வரும் வழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அல்லது பின்வரும் வழுக்கள் இனம் காணப்பட்டன தரப்படும். கீழே சொல்லப்படுது வணிகமானது பெறுமதி சேர்வரிக்கு பதிவு செய்யப்படியும். அப்ப இங்க வெட் பதிவு செய்யப்படணும். கட்டாயம் வெட் தொடர்பான பதிவுகள் மேற்கொள்ளப்படணும். ஓகே, அப்ப திருத்தமுன் லாபத்தை கண்டுபிடிச்சு போட்டுட்டோம். இப்ப நாங்க வழுக்களுக்கு வாரோம். முதலாவது சொல்லப்பட்ட வலுவை பாருங்க. வெட் உட்பட 1,38,000 விற்பனை பட்டியல் ஒன்று கணக்கேடுகளில் முற்றாக தவறவிடப்பட்டுள்ளது. முதலாவது சொல்லப்பட்ட வலு என்ன? முழுமையாக பதிவு செய்யப்பட இல்லையா? விடுபடல் வலு சொல்லப்பட்ட முதலாவது விடுபட்ட வலு. அப்ப இங்க கொடுக்கல் வாங்கல் பதிவு செய்யப்பட இல்லை. நாங்க என்ன செய்யணும்? பதிவு செய்யணும். அப்ப முதலாவது கடன் விற்பனை ஒன்று, வெட்டோட உள்ளடங்கிய கடன் விற்பனை ஒன்று பதிவு செய்யப்பட இல்லையா? நாங்க அதை பதிவு செய்யணும். எனவே இங்க சொல்லப்பட்டிக்கு 15% வெட். அப்ப வெட் உட்பட 1,38,000. அப்ப நாங்க வெட் உட்பட பெறுமதி, வெட் நீங்களான பெறுமதி, வெட் பெறுமதி அதை கண்டுபிடிச்சு இரட்டை பதிவு செய்வோம். சிம்பிளான கேள்வி. முதலாவது வெட்டோட சேர்த்து கடன் விற்பனை வந்தா எப்படி வரும்? கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, வெட் கணக்கு செலவு. கடன் பட்டோர்ல எப்பயும் வெட் உட்பட பெறுமதி வரும், விற்பனையில வெட் நீங்கிய பெறுமதி வரும், வெட்ல வெட் வரும். கடன் பட்டோர்ல 115% வரும், விற்பனையில வெட் நீங்கிய 100% வரும், வெட்ல 15% வரும். எனவே வெட் உட்பட பெறுமதி சொல்லிக்கா 1,38,000. சமன்பாடு போடுவோம். 115 மேல் 138 நமக்கு தேவை 100%. எனவே கண்டுபிடிப்போம் 120. அப்ப இப்ப இலகுவா போடலாம். வெட் உட்பட பெறுமதி 138, விற்பனை எப்பொழுதும் 100% வரும் 120, வெட் என்று சொல்றது வெட் பெறுமதி மட்டும் 18. இதான் விற்பனையாக பதிவு செய்யப்பட வேண்டிய பதிவு. அப்ப கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, வெட் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. வெட் உட்படன்னா 115%, வெட் நீங்களாகனா 100%, வெட்னா 15%. கடன் பட்டோரில் எப்பொழுதும் வெட் உட்பட பெறுமதி வரும், விற்பனையில எப்பொழுதும் வெட் நீங்கிய பெறுமதி வரும், வெட்ல எப்பொழுதும் வெட் பெறுமதி மட்டும் வரும். எனவே நாங்க கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, வெட் கணக்கு செலவு பதிவு செய்வோம். பெறுமதி எப்படி வரும்? 1,38,000, 1,20,000, 18,000. எனவே முதலாவதுக்கு ஆன்சர் போட்டுக்கோங்க. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 138, விற்பனை கணக்கு செலவு 120, வெட் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 18. முதலாவது பதிவு போட்டுக்கோங்க. இதுல சொல்லி தந்தீங்க வருமானங்கள் செலவுகள் வார இடத்துல இலாப நட்ட கணக்குன்னு போடணும். அப்ப இதுல பாருங்க கடன்பட்டோர் ஒரு சொத்து வராது, விற்பனைன்னு சொல்றதுதான் வருமானம். எனவே இந்த விற்பனை வார இடத்துல இலாப நட்ட கணக்குன்னு போடணும். இது மறக்காம போடணும். அப்ப சரியான இரட்டை பதிவு. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 1,38,000, இலாப நட்ட கணக்கு செலவு 1,20,000, வெட் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 18,000. முதலாவது இரட்டை பதிவு பூர்த்தி செஞ்சிட்டோம். அடுத்து இரண்டாவது பார்க்க போறோம் தொங்கல் வருதா, தொங்கல் வரையில. எனவே தொங்கலுக்கு போட தேவையில்லை. அடுத்தது பாக்குறோம் இலாப நட்ட கணக்கு வரவுண்டா மைனஸ் பண்ணணும், இலாப நட்ட கணக்கு செலவுண்டா கூட்டணும். அப்ப இங்க இலாப நட்ட கணக்கு செலவு வருது. எனவே இலாபம் சீராக்கம் கூட்டுல விற்பனை போட்டு பிளஸ் பண்ணுங்க 120. சரியா? இதான் முதலாவது பதிவு. ரெண்டாவதுக்கு போகும்.
ரெண்டாவது பாருங்க, காசு பெறுவனவு நாளேட்டின் கழிவு நிரலின் கூட்டுத்தொகை ரூபாய் 90,000 பெற்ற கழிவு கணக்கில் செலவு வைக்கப்பட்டுள்ளதுடன் தொடர்புடைய கட்டுப்பாட்டு கணக்கில் சரியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது, காசு பெறுவனவு நாளேடுன்னு சொல்றது கொடுத்த கழிவு. அப்ப கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவுண்டு வைக்கணும். இங்க எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கான்? பெற்ற கழிவு கணக்கில் செலவு வைக்கப்பட்டிருக்கான், மற்ற கட்டுப்பாட்டு கணக்குகள் சரியா பதிவு செய்யப்பட்டிருக்கான். திருத்துவோம். முதலாவது, கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவுண்டு பதிவு செய்யணும். கொடுத்த கழிவு கணக்கு வரவும் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவுண்டு பதிவு செய்யணும். இங்க எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு? பெற்ற கழிவு கணக்கு வரவு வைக்கப்பட்டி 90,000. கட்டுப்பாட்டு கணக்கு எல்லாம் சரியா? அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பதிவுல ஒரு பதிவு சரி, மத்த பதிவு பிழையாக பதிவு செஞ்சா அங்க தொங்கல் வரும். சரியான பதிவுக்கு தொங்கல் போடுவோம், பிழையா பதிவு செய்யப்பட்டதுக்கு அல்லது பதிவு செய்யப்படாமல் இருக்கிறதுக்கு பதிவு செய்வோம். அப்ப இதை எப்படி திருத்துறது? பெற்ற கழிவு செலவு வச்சது பிழை, எனவே பெற்ற கழிவுல வரவு வைங்க 90,000. கொடுத்த கழிவு பதிவு செய்ய இல்லை, அப்ப கொடுத்த கழிவுல வரவு வைங்க 90,000. எனவே இரட்டை பதிவு எப்படி வரும்? கொடுத்த கழிவு கணக்கு வரவு 90,000, பெற்ற கழிவு கணக்கு வரவு 90,000, செலவுல வைக்கணும் தொங்கல் கணக்கு 1,80,000. ஏன்டா கட்டுப்பாட்டு கணக்கு சரிதானே, எனவே தொங்கல் கணக்கு செலவு 1,80,000. எனவே போட்டுக்கோங்க, பெற்ற கழிவு கணக்கு வரவு 90, கொடுத்த கழிவு கணக்கு வரவு 90, தொங்கல் கணக்கு செலவு 1,80,000. இங்க பெற்ற கழிவுன்னு சொல்றது வருமானம், கொடுத்த கழிவுன்னு சொல்றதும் வருமானம், ரெண்டும் வருமானம் தானே, எனவே லாப நட்ட கணக்குன்னு போடணும். பெற்ற கழிவு கணக்கு வரவு, கொடுத்த கழிவு கணக்கு வரவு, தொங்கல் கணக்கு செலவு. இங்க பெற்ற கழிவுன்னு சொல்றது வருமானம், எனவே லாப நட்ட கணக்கு. கொடுத்த கழிவுன்னு சொல்றது செலவு, எனவே லாப நட்ட கணக்கு. தொங்கல் கணக்கு செலவு. திருமதி போடுவோம் 90, 90, 180. இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். இதுல தொங்கல் வந்தா தொங்கலுக்கு போடுங்க. தொங்கல் கணக்கு செலவு தானே, அப்ப தொங்கல்ல செலவுல போடுங்க 180. அப்படி இல்லையா தனித்தனியா போடுவோம். பெற்ற கழிவு, கொடுத்த கழிவு 90, 90 ரெண்டையும் பிரிச்சு போடுங்க. தொங்கல்ல செலவு ரெண்டையும் போடுங்க. அடுத்தது இலாப நட்ட கணக்கு வந்திக்காண்டு பார்க்கணும். இலாப நட்ட கணக்கு வருது, வரவுண்டா பிளஸ் செலவுண்டா மைனஸ். அப்ப இலாப நட்ட கணக்கு ரெண்டும் வரவாத்தான் வந்திக்கு, எனவே லாபம் சீராக்கம் கூற்றுல ரெண்டையும் கழிங்க. பெற்ற கழிவு, கொடுத்த கழிவு மைனஸ் பண்ணுங்க 90, 90. சரியா? லாப நட்ட கணக்கு வரவு, லாப நட்ட கணக்கு வரவுன்னு வந்ததால லாபம் சீராகம் கூட்டுல ரெண்டையும் கழிங்க. தொங்கல் கணக்கு செலவுன்னு வந்ததால தொங்கல் கணக்குல செலவுல போடுங்க. இதான் ரெண்டாவதுக்கான பதிவு. மூன்றாவது கொடுக்கல் வாங்கல பாருங்க. கொள்வனவு திரும்பல் நாளேட்டின் பெறுமதி நிரலின் கூட்டுத்தொகை ரூபாய் 54,000. அது கொள்வனவு கணக்கில் செலவு வைக்கப்பட்டது. கொள்வனவு திரும்பல் தான் வெளித்திரும்பல். வெளித்திரும்பல்னு சொல்ற 54,000 கொள்வனவு கணக்குல செலவு வைக்கப்பட்டிருக்கான். அப்ப நாங்க எப்படி திருத்துவோம்னு பார்ப்போம். இதைத்தான் சொல்லுவோம் கோட்பாட்டு வலு அல்லது கொடுக்கல் வாங்கல மாத்தி பதிவு செய்யறது. கொள்வனவு திரும்பல கொள்வனவா பதிவு செஞ்சிக்கும். அப்ப முதலாவது பார்க்கணும் கொள்வனவு திரும்பல் எப்படி பதிவு செய்யறது. கடன் கொடுத்தோர் வரவு, வெளி திரும்பல் செலவு. இங்க சொல்லப்பட்டிக்கு கொள்வனவுல செலவு வைக்கப்பட்டிக்கான். வெளி திரும்பல்ல செலவு வைக்கணும், ஆனா இங்க பதிவு செய்யப்பட்டிக்கு கொள்வனவுல செலவு. இதான் இடம் பெற்ற வலு. வெளி திரும்பல்ல செலவு வைக்கணும், ஆனா கொள்வனவுல செலவு வச்சுக்கணும். இப்ப இதை நாங்க இல்லாமாக்குவோம். கொள்வனவு செலவு வச்சதை இல்லாமாக்க கொள்வனவு கணக்கு வரவு. உண்மையா வெளித்திரும்பல்ல பதிவு வரவு. இவ்வளவுதான் திருத்தும் பதிவு. இங்க தொங்கல் வராது.
வெளித்திரும்பல கொள்வனவா பதிவு செய்யப்பட்டிக்கு. இப்ப கொள்வனவு செலவுல பதிவு செய்யப்பட்டது பிழை, அதை இல்லாமக்க கொள்வனவு கணக்கு வரவு. வெளித்திரும்பல் பதிவு செய்யப்படணும், எனவே வெளித்திரும்பல் கணக்கு செலவு. இங்க வெளித்திரும்பல் சொல்றதும் கொள்வனு சொல்றதும் செலவு கணக்கு, எனவே இலாப நட்ட கணக்குன்னு வரணும். எனவே ரெட்டை பதிவு போட்டுக்கோங்க. கொள்வனவு கணக்கு வரவு, இலாப நட்ட கணக்கு வரவு. வெளித்திரும்பல் கணக்கு செலவு, எனவே இலாப நட்ட கணக்கு செலவு. பெறுமதி போடுங்க 54,000 54,000. இப்ப நாங்க தொங்கல் கணக்குக்கு போறோம். இதுல தொங்கல் வரையில, எனவே தொங்கல்ல போட தேவையில்லை. அடுத்த விஷயம், இங்க வரவு செலவு 54,000 லாப நட்ட கணக்கு வரவு வந்து 54,000 செலவு வருது. அப்ப கூட்டையும் வேணும் கழிக்கையும் வேணும். அப்ப கூட்டி கழிக்கிறதால அங்க தாக்கம் இடம் பெறாது. எனவே நாங்க லாபம் சீராக்கும் கூட்டுல கூட்டி கழிக்க தேவையில்லை. அப்படி இல்லையா உங்களுக்கு விருப்பமா 54 கூட்டுங்க, 54 கழிங்க. கூட்டி கழிக்கிறதால தாக்கம் ஒன்றும் வராது. எனவே பதிவு செய்ய தேவையில்லை. அப்படி இல்லாட்டி பதிவு செய்யுங்க, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. எனவே லாப நட்ட கணக்கு வரவுண்டா கழிங்க, கொள்வனவு. லாப நட்ட கணக்கு செலவுண்டா கூட்டுங்க, கொள்வனவு திருப்பம். இதோட 3 கொடுக்கல் வாங்கல் முடியுது. அடுத்தது போகும். பாருங்க, 4வது கொடுக்கல் வாங்கல். ரூபா 2,50,000 கிரயமான மோட்டார் வாகனம் கொள்வனவானது. ரூபா 2,50,000 கிரயமான மோட்டார் வாகன கொள்வனவானது மோட்டார் வாகன திருத்த செலவு கணக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப சொல்லி தந்தன், இதைத்தான் கோட்பாட்டுகள் என்று சொல்லுவோம். ஒரு மோட்டார் வாகன கொள்வனவை மோட்டார் வாகன திருத்த செலவா காட்டுது, அல்லது மோட்டார் வாகன திருத்த செலவை மோட்டார் வாகன கொள்வனவா காட்டுது. ஒரு வருமான செலவை மூலதன செலவா காட்டுது, அல்லது மூலதன செலவுகளை வருமான செலவுகளா காட்டுது. இதைத்தான் சொல்லுவோம் கோட்பாட்டு வலு. இதை நாங்க திருத்தும் போது தொங்கல் வராது. அதுல சொத்து கொள்வனவை ஒரு திருத்த செலவா பதிவு செய்யப்பட்டிக்கு, முதலாவது இடம்பெற்ற வலு. ரெண்டாவது தொடர்ச்சியா சொல்லப்பட்டிக்கு, வணிகமானது மோட்டார் வாகனங்களுக்கு ஆண்டுக்கு 10% தேய்வு செய்யும். சரி, முதலாவது பாருங்க, ஒரு சொத்து கொள்வனவு செஞ்சா சொத்து கணக்குல வரவு வச்சு காசு கணக்குல செலவு வைக்கணும். ஒரு சொத்து கொள்வனவு செஞ்சா சொத்து கணக்குல வரவு வச்சு காசு கணக்குல செலவு வைக்கணும். அப்ப எப்படி பதிவு வந்திக்கணும்? மோட்டார் வாகன கணக்கு வரவு காசு கணக்கு செலவுன்னு வச்சுக்கணும். மோட்டார் வாகன கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. இங்க எப்படி பதிவு செய்யப்பட்டிக்கு? மோட்டார் வாகன திருத்த செலவு கணக்கு. மோட்டார் வாகன திருத்த செலவு கணக்குல வரவு வைக்கப்பட்டிக்கு, காசு கணக்குல செலவு வைக்கப்பட்டிக்கு. இந்த காசு கணக்கு சரி, அப்ப அதை நாங்க கருத்தில் கொள்ளப்பட தேவையில்லை. மோட்டார் வாகனமா பதிவு செய்ய வேண்டியது மோட்டார் வாகன திருத்த செலவு கணக்கில் பதிவு செய்யப்பட்டிக்கு. அப்ப முதலாவது மோட்டார் வாகன திருத்த செலவு கணக்குல பதிவு செய்யப்பட்டது பிழை, அதை இல்லாமக்க மோட்டார் வாகன திருத்த செலவு கணக்குல செலவு வைங்க. அடுத்தது சரியான பதிவு, மோட்டார் வாகன கணக்குல வரவு வைங்க. இவ்வளவுதான் திருத்தம் பதிவு. மோட்டார் வாகன கணக்கு வரவு காசு கணக்கு செலவுன்னு பதிவு செய்யணும். மோட்டார் வாகன திருத்த செலவு கணக்கு வரவு காசு கணக்கு செலவா பதிவு செஞ்சிட்டான். காசு கணக்கு செலவு ரெண்டுலையும் சரி, அப்ப அதை விடுவோம். மோட்டார் வாகன வரவா வைக்கையில மோட்டார் வாகன திருத்த செலவுல வரவு வச்சுக்கான். இப்ப நாங்க இல்லாம ஆக்கிட்டு சரியா பதிவு செய்யணும். மோட்டார் வாகன திருத்த செலவு கணக்குல செலவு வைங்க இல்லாம போயிரும். அடுத்து சரியான பதிவு மோட்டார் வாகன கணக்குல வரவு வைங்க. எனவே போட்டுக்கோங்க, 4வது இரட்டை பதிவு மோட்டார் வாகன கணக்கு வரவு. ரெண்டாவது மோட்டார் வாகன திருத்த செலவு கணக்கு செலவு. மோட்டார் வாகன கணக்கு வரவு, மோட்டார் வாகன திருத்த செலவு கணக்கு செலவு போட்டுக்கோங்க. பெறுமதி போடுங்க 2,50,000 2,50,000. இப்ப இதுல மோட்டார் வாகனம் சொல்றது ஒரு சொத்து. சொத்துக்கு நாங்க லாப நட்ட கணக்கு போட தேவையில்லை, வருமானம் செலவுக்கு மட்டும்தான் போடணும். எனவே மோட்டார் வாகனம் அப்படியே வரும். ரெண்டாவது பாருங்க, மோட்டார் வாகன திருத்தம். மோட்டார் வாகன திருத்தம் சொல்றது ஒரு செலவு. செலவுன்னு வந்தா கட்டாயம் லாப நட்ட கணக்குன்னு போடணும். எனவே சரியான இரட்டை பதிவு. மோட்டார் வாகன கணக்கு வரவு 2,50,000, லாப நட்ட கணக்கு செலவு 2,50,000.
இப்ப நாங்க என்ன செய்யணும், தொங்கலுக்கு மாத்தணும். இங்க தொங்கல் ஒன்றும் வரையில, எனவே தொங்கல் போடாதீங்க. அடுத்தது பார்க்கணும் லாஃப் நட்ட கணக்குன்னு வந்திக்காங்க. லாஃப் நட்ட கணக்கு செலவு வச்சுக்கலாம். செலவு வச்சா கூட்டணும். எனவே மேல கூட்டுங்க. மோட்டார் வாகன திருத்தம்னு போட்டு 250. மோட்டார் வாகன திருத்தம்னு போடுங்க 250. ஓகே. அடுத்த விஷயம் பாருங்க. இப்ப நாங்க சொத்தா பதிவு செஞ்சிட்டோம். இப்போ ஒரு சொத்தா பதிவு செஞ்சிட்டோம். சொத்தா பதிவு செஞ்சா கட்டாயம் பெருமானத்தை என்ன செய்யணும்? பதிவு செய்யணும். ஏற்கனவே சொத்தா பதிவு செய்யல, ஒரு செலவினமா காட்டி நம்ம இப்ப அதை திருத்தி சொத்தா பதிவு செஞ்சிட்டோம். அப்ப சொத்தா பதிவு செஞ்சா கட்டாயம் பெருமான தேய்வு செய்யணும். அப்ப அதுல சொல்லப்பட்டி பெருமான தேய்வு 10%. அப்ப 10% பெருமான தேய்வு பதிவு செய்யுங்க. பெருமான தேய்வு கணக்கு வரவு, திரண்ட பெருமான தேய்வு கணக்கு செலவு. எனவே போட்டுக்கோங்க, மோட்டார் வாகன தேய்வு கணக்கு வரவு. 4வது வழக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வரும். மோட்டார் வாகன தேய்வு கணக்கு வரவு, மோட்டார் வாகன திரண்ட தேய்வு கணக்கு செலவு. மோட்டார் வாகன தேய்வு கணக்கு வரவு, மோட்டார் வாகன திரண்ட தேய்வு கணக்கு செலவு. 10% 25 போட்டுக்கோங்க. இங்க மோட்டார் வாகன தேய்வுண்டா ஒரு செலவீனம், எனவே லாப நட்ட கணக்கு வரவு. திரண்ட தேய்வுன்னு சொல்றது ஒரு சொத்து, எனவே அங்க லாப நட்ட கணக்கு போட தேவையில்லை. அப்ப சரியான இரட்டை பதி எப்படி வரும்? மோட்டார் வாகன தேய்வு கணக்கு வரவுண்டா இலாப நட்ட கணக்கு வரவு, மோட்டார் வாகன திரண்ட தேய்வு கணக்கு செலவு. இதுல பார்க்கணும் தொங்கல் வருதா வரையில, அப்ப போடாதீங்க. அடுத்தது பார்க்கணும் இலாப நட்ட கணக்கு வந்திக்கா, ஓ வந்திக்குது, வரவு வந்திக்கு, எனவே கழிப்போம். எனவே மைனஸ் பண்ணுங்க. பெருமான தேய்வு, பெருமான தேய்வுன்னு மைனஸ் பண்ணுங்க 25. இதோட 4 கொடுக்கல் வாங்கல் முழுமையா முடியும். ஓகே சொல்லுங்க. அதுல ஆண்டு பெருமான தேவை தானே சார் வந்திருக்கு. அப்ப 2.5 தான் இதுல வரணும். சரி கொஞ்சம் இருங்க. இதுல பாருங்க, மொத்தம் பெறுமதி 2,50,000. சரியா? 2,50,000. ஆண்டுக்கு 10%. அப்ப இதுல கணக்க பாருங்க, 2022 3/31 தயாரிக்கப்பட்ட பரீட்சை மீதி சமப்படவில்லை. அப்ப 3/31 மார்ச் இறுதி ஆண்டுக்குரிய கணக்கு. எனவே 10% கண்டுபிடிக்கணும். 250க்கு ஒரு சைபரை கட் பண்ணா 25, 2.5 வராது. சரியா? 25 போடணும். சரியா? அடுத்தவே போ. அடுத்து 5வது பாருங்க. சில்லறை கொடுப்பனவு நாளேட்டின் உபசரணை செலவு நிரலின் கூட்டுத்தொகை 35,000 பொது பேரிட்டு கணக்குக்கு மாற்றப்படவில்லை. உபசரணை செலவு இரட்டை பதிவு செய்யலையா, பொது பேரிட்டுக்கு மாற்றப்படலைண்டா வரவு செலவு கொண்டு பதிவு செய்யப்படலையா. எனவே பதிவு செய்வோம். ஒரு சில்லறை செலவுக்கான இரட்டை பதிவு ஏற்கனவே பார்ட்மெண்ட் பேப்பர் கிளாஸ்ல சொல்லி தந்தேன். உரிய சிறு செலவு கணக்கு வரவு, சில்லறை காசு கணக்கு செலவு. அந்த சிறு செலவு கணக்குல வரவு வச்சு சில்லறை காசுல செலவு வைக்கணும். இது உபசரணை செலவு. எனவே போட்டுக்கோங்க, உபசரணை செலவு கணக்கு வரவு, சில்லறை காசு கணக்கு செலவு. 5வது உபசரணை செலவு கணக்கு வரவு, உபசரணை செலவு கணக்கு வரவு, சில்லறை காசு கணக்கு செலவு. பெறுமதி போட்டுக்கோங்க 35,000. இங்க உபசரணை செலவுன்னு சொல்றது ஒரு செலவு. எனவே செலவுன்னு வந்தா எப்படி போட சொல்லிருக்காங்க? இலாப நட்ட கணக்குன்னு போட சொல்லிருக்காங்க. எனவே இலாப நட்ட கணக்கு வரவு, சில்லறை காசு கணக்கு செலவு. இங்க தொங்கல் வருதா, தொங்கல் வரையில, அப்ப போட தேவையில்லை. அடுத்து இலாப நட்ட கணக்கு வரவுண்டு வந்திக்கு, வரவுண்டு வந்தா நாங்க என்ன செய்யணும்? கட்டாயம் கழிக்கணும். எனவே மைனஸ் பண்ணுங்க, உபசரணை செலவுண்டு 35,000. மைனஸ் பண்ணுங்க, உபசரணை செலவுண்டு 35,000. ஓகேயா? அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த கொடுக்கல் வாங்கல பாருங்க. 6வது கொடுக்கல் வாங்கல்.
இயந்திர கணக்கு மீதி 5 லட்சம் பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்லப்படவில்லை. இயந்திர கணக்கு மீதி பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்லப்படவில்லை. இதுக்கு முன்னுக்கு தான் சொல்லி தந்தேன். முதலாவது பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்லப்படலைன்னா அந்த கொண்டு செல்லப்படாமைங்கிறது என்ன கணக்குன்னு பார்க்கணும். இயந்திரம்னு சொல்றது ஒரு சொத்து கணக்கு. சொத்துன்னு சொல்றது வரவு மீதி. இயந்திரம்னு சொல்றது சொத்து. சொத்துன்னு சொல்றது வரவு மீதி. வரவு மீதி கொண்டு போகலாட்டி வரவுல தொங்கல் உருவாகிக்கும். அதை இல்லாமக்க தொங்கல் கணக்கு செலவு. சிம்பிளா போடலாம். அப்ப இயந்திரம்னு சொல்றது வரவு மீதி. இயந்திரம்னு சொல்றது ஒரு வரவு மீதி. வரவுல கொண்டு போகலாட்டி வரவுல தொங்கல் உருவாகிக்கும். அதை இல்லாமக்க எதிரா வைங்க. எனவே தொங்கல் கணக்கு செலவு போட்டுக்கோங்க. தொங்கல் கணக்கு செலவு. இயந்திரம் ஒரு சொத்து. சொத்துக்கள் வரவு மீதி. வரவுல பரீட்சை மீதியை கொண்டு போகலாட்டி வரவுல தொங்கல்னு உருவாகிக்கும். அப்படி தொங்கல்னு உருவாக்கிறத நாங்க திருத்தணும். திருத்தும் போது தொங்கல் கணக்கு செலவுண்டு போடுவோம். பெறுமதி போடுங்க 500. தொங்கல் கணக்கு செலவு 500. இப்ப தொங்கல் கணக்கு செலவு தானே, எனவே செலவுல போடுங்க 0.5. இயந்திரம் தொங்கல்ல போடுங்க, செலவுல 0.5 இயந்திரம். அடுத்தது போவோம். கொள்வனவு கணக்கின் கூட்டுத்தொகை 4,20,000 மிகையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொள்வனவு கணக்கு 420 கூட்டி பதிவு செய்யப்பட்டிருக்கா. கொள்வனவு கணக்கு மட்டும்தான் கூட்டி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பொது பேரட்ல மட்டும்தான் தாக்கம். அப்ப தொங்கல் வரும். அந்த கொள்வனவு கணக்கு மட்டும்தான் கூட்டி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப கொள்வனவு கணக்குன்னு சொல்றது சாதாரணமா என்ன மீதி? வரவு மீதி. இப்போ வரவுல 420 கூடுதலா பதிவு செஞ்சிக்கலாம். இதான் சொல்லப்பட்ட வாழு. கொள்வனவுண்டா வரவு மீதி. அப்ப வரவுல கூடுதலா 420 கூட்டப்பட்டிக்கலாம். அப்ப அதை நாங்க திருத்துவோம். திருத்தினா என்ன செய்யப்படும்? வரவுல கூட்டி பதிவு செய்யப்பட்டிக்கு. எனவே இல்லாமக்க செலவுல போடுங்க. எனவே கொள்வனவு கணக்கு செலவு. மத்ததுக்கு எப்படி போடுறது? தொங்கல் கணக்கு வரவு. சிம்பிளான பதிவு. கொள்வனவு கணக்கு 420 கூட்டி பதிவு செய்யப்பட்டா அதை இல்லாமக்க கொள்வனவு கணக்கு செலவு, தொங்கல் கணக்கு வரவு போட்டுக்கோங்க. தொங்கல் கணக்கு வரவு 420. 7வது தொங்கல் கணக்கு வரவு 420. கொள்வனவு கணக்கு செலவு 420. கொள்வனவுன்னு சொல்றது செலவினம். எனவே இலாப நட்ட கணக்கு செலவு 420. இந்த தொங்கல் வந்திக்குதா, எனவே தொங்கல்ல வரவுல போடுங்க. கொள்வனவு 420. அடுத்தது பாருங்க, லாப நட்ட கணக்கு செலவுண்டு வந்திக்கு. எனவே கூட்டுங்க. கொள்வனவு 420. சிம்பிளான கேள்வி. அடுத்து நாங்க இறுதி கொடுக்கல் வாங்கலுக்கு போவோம். அடுத்தது பாருங்க, விற்பனை திருமல் நாளேட்டின் வெட்நிரலின் கூட்டுத்தொகை 32,000 பொது பேரிடர்களுக்கு மாற்றப்படவில்லை. இதுல சொல்லப்பட்ட விஷயம், விற்பனை திரும்பல்ற வெட் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. விற்பனை திரும்பல் சொல்லப்பட இல்ல. அங்க உட்திரும்பல்ற வெட், அந்த உட்திரும்பல்ற வெட்ன்னு சொல்றது பொது பேரிடருக்கு மாற்றப்பட இல்லையா. அப்ப முதலாவது உட்திரும்பல் வெட் எங்கிட்டு வரும் சொல்லி தந்திக்கிறேன். வெட் கட்டுப்பாட்டு கணக்கு சொல்லி தந்தேன் பார்ட் 1 பேப்பர் கிளாஸ்ல. இப்பயும் வெட் தொடர்பா சொல்லி தந்தேன். பிரதான கொடுக்கல் வாங்கல எங்கிட்டோ வெட்டு அங்கிட்டு வரும். அப்ப உட்திரும்பல் வரவுண்டா வெட் வரவு. இங்க வெட்ட மட்டும்தான் சொல்லிக்கா. எனவே வெட்டை பதிவு எப்படி வரணும்? வெட் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவுண்டு வரணும். ஏன்னா உட்திரும்பல் வரவு, வெட் வரவு, கடன் பட்டோர் செலவுண்டு 3 பதிவும். அதுல உட்திரும்பல்ற வெட் மட்டும்தான் சொல்லப்பட்டிக்கு. எனவே வெட் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவுண்டு வரணும். இந்த பதிவு செய்யப்பட இல்லையா. எனவே நாங்க பதிவு செய்வோம். போட்டுக்கோங்க சரியான பதிவு. 8வது வெட் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 32,000, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 32,000. வெட் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 32,000, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 32,000. இங்க வெட்டுன்னு சொல்றதும் கடன் பட்டோர்னு சொல்றதும் ஒரு வருமானம் செலவு இல்லை. எனவே லாப நட்ட கணக்கு போட தேவையில்லை. அடுத்தது பாக்குறோம், தொங்கலுக்கு வருமா? வராது. லாப நட்ட கணக்குன்னு வந்திக்கா? வர இல்லை. எனவே லாபம் சீராகும் கூற்றுக்கு வராது. இப்ப நாங்க பதிவு செஞ்செல்லாம் சரி.
இப்ப கூட்டி எடுத்தா ஆன்சர் வரும். இப்ப கூட்டி எடுப்போம். இப்ப தொங்கல் கணக்கை சமப்படுத்துவோம். தொங்கல் கணக்குல பாருங்க, செலவுல 90 அடுத்தது 500 ஈக்குது. அடுத்து வரவுல பாருங்க 420 ஈக்குது. இப்ப கூட்டி எடுப்போம். கூட்டினா என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பாப்போம். தொங்கல் கணக்கு ஆரம்ப மீதி எவ்வளவு? இதுல பாருங்க, இயந்திரம் சொல்றதுமா 5 லட்சம் தான். இயந்திரம் 5 லட்சம் தான். அப்ப 500 போடணும். சரியா? இயந்திரம் 5 லட்சம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? 500 போடணும். சரியா? அதை மட்டும் போட்டுக்கோங்க. இயந்திரம் 5 லட்சம், எனவே 500 போடணும். இப்ப கூட்டி எடுப்போம். 500ம் 180 டபுள்ல போடுங்க. 680 680. 500ம் 90 680. வரவுல 420 லீகி. எனவே வரவுல தான் வித்தியாசப்படுது. எனவே மேல மீதின போடுங்க, டிஃப்ரெண்டான தொகை. தொங்கல் கணக்கு செய்யும் போது எப்பொழுதும் ஒரு வரி விடுங்க, ஏன்டா ஆரம்ப மீதி கண்டுபிடிக்கணும். எனவே பெற்ற கழிவு 90, கொடுத்த கழிவு 90, இயந்திரம் 500 500ன்னு போட்டுக்கோங்க. அப்ப மொத்தம் 680 டபுள்ல போட்டா 420 வரவுல வந்தி. அப்ப டிஃப்ரெண்ட் எவ்வளவு வரும்? 260 போட்டுக்கோங்க. 260 தொங்கல் கணக்கின் மீதி 260. எனவே தொங்கல் கணக்கு சரி. இரட்டை பதிவு எல்லாம் சரி. இப்ப நாங்க லாபம் சீராக்கம் கூற்றுக்கு வாரோம். லாபம் சீராக்கம் கூட்டுல பிளஸ் எல்லாத்தையும் கூட்டி போடுவோம். அடுத்து மைனஸ் எல்லாத்தையும் கூட்டி கழிப்போம். இறுதியில வரக்கூடியது திருத்திய லாபம். செட்ல போடுங்க பாப்போம். திருத்திய லாபம் எவ்வளவு வருது? முதலாவது பிளஸ் கூட்டி போடுவோம். 120 250 420. அடுத்தது 54 கூட்டி போடுங்க பாப்போம். கூட்டினா எவ்வளவு வரும்? 844 போடுங்க. அதோட மைனஸ் பண்றதை கூட்டி செகண்ட்ல போடுங்க. 90 அடுத்து 54 மைனஸ் பண்ணுவோம். 25 மைனஸ் 35 மைனஸ். கூட்டினா எவ்வளவு? 294. போட்டுக்கோங்க 294. இப்ப மைனஸ் பண்ணா என்ன ஆன்சர்? 850யும் 844யும் கூட்டி 294 மைனஸ் பண்ணணும். உங்களுக்கு ஆன்சர் திருத்திய லாபம் 1400 வருதா பாருங்க. திருத்திய லாபம் 1400 வருதா? திருத்திய அல்லது சீராக்கிய லாபம் 1400. இதுதான் சரியான ஆன்சர். சரியா? இப்படித்தான் இலகுவா இலாபம் சீராக்கும் கூற்று செய்யறது. இது ஒரு தேர்ட் டைமுக்குரிய பாஸ் பேப்பர்ல உள்ள கேள்வி. தேர்ட் டைம் பேப்பருக்குரிய கேள்வி உங்களுக்கு பூரணமா சொல்லி தந்தீங்க.